நமஸ்தே. இந்த சேனல் கைடன்ஸ் டு லேர்ன் ஹிந்தி. இந்த வீடியோல நம்ம பிராத்மிக்ல கிராமர் லெசன் நம்பர் 5 தான் இப்போ படிக்க போறோம். லெசன் நேம் என்னன்னா அட்ஜெக்டிவ்ஸ், விசேஷன். ஹிந்தில அட்ஜெக்டிவ்ஸை எப்படி சொல்லுவோம்னா விசேஷன்னு சொல்லுவோம். ஸோ அட்ஜெக்டிவ்னா என்னது அப்படின்னா ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ற வேர்ட் அப்படின்னு படிச்சிருப்போம். நவுன் டிஸ்கிரைபிங் வேர்ட் அப்படின்னு இங்கிலீஷ்ல படிச்சிருப்போம். ஸோ ஒரு நவுன்னா ஒரு நேம் ஆஃப் ஒரு பர்சனாக இருக்கலாம், ஒரு திங்காக இருக்கலாம், ஒரு பொருளாக இருக்கலாம், இல்லை ஒரு பிளேஸாக இருக்கலாம். அதை பற்றி அதோடைய பண்பை பற்றி ஏதோ ஒன்று சொல்ல போகிறோம். சரியா? இது வந்து ஒரு பெரிய வீடு அப்படின்னு சொல்றது. வீடுன்னு சொல்றதுக்கு பதிலாக பெரிய வீடு. பையன் சொல்றதுக்கு பதிலாக நல்ல பையன் அப்படின்னு சொல்றது. ஸோ அந்த நல்ல, பெரிய இந்த மாதிரி வேர்ட்ஸ் தான் என்னது அட்ஜெக்டிவ் வேர்ட்ஸ். அதை ஹிந்தியில் என்ன சொல்லுவோம்னா விசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்ல அதை பெயர் உரிச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இந்த கிராமர் லெசன்ல ஃபர்ஸ்ட் சென்டென்சஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். 8 சென்டென்சஸ் கொடுத்துருக்காங்க. அச்சா லடுக்கா அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல பையன், குட் பாய் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுல அச்சா அப்படிங்கிற வேர்டு தான் என்னது அட்ஜெக்டிவ் வேர்ட். அதுக்கு மீனிங் என்னது குட் அப்படிங்கிற மீனிங். நெக்ஸ்ட் பாருங்க, படா ஆத்மி. ஆத்மினா மனிதன், மேன் அப்படின்னு அர்த்தம். படானா பெரிய அப்படின்னு படிச்சிருக்கோம், நம்ம பிக் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஸோ இன்னொரு மீனிங் அதுக்கு என்னன்னா கிரேட் அப்படிங்கிற மீனிங்கும் சொல்லலாம். கிரேட் மேன், பெரிய மனுஷன் அப்படின்னும் சொல்லலாம். இல்லைன்னா கிரேட் மேன், குவாலிட்டி வைஸ் கிரேட்டா இருக்காங்க, அந்த மீனிங்லயும் நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் டண்டா பாணி. டண்டாங்கிறது அங்க அட்ஜெக்டிவ் வேர்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? குளிர்ந்த, கோல்டான அப்படின்னு அர்த்தம். கோல்டுன்னு அர்த்தம். பானினா வாட்டர், கோல்டு வாட்டர், குளிர்ந்த நீர். அச்சி லடுக்கி. அச்சி லடுக்கினா என்ன அர்த்தம்? குட் கேர்ள் அப்படின்னு அர்த்தம். ஸோ அச்சிக்கு மீனிங் என்ன? குட். ஸோ அச்சா அப்படின்னாலும் குட்டு தான், அச்சி அப்படின்னாலும் குட்டு தான். நெக்ஸ்ட் பாருங்க, காலி பில்லி. காலி அப்படின்னா என்ன அர்த்தம்? பிளாக் அப்படின்னு அர்த்தம். பில்லி அப்படின்னா பூனைன்னு அர்த்தம். காலி பில்லி அப்படின்னா கருப்பு பூனை அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். அச்சா, அச்சி இந்த ரெண்டு வேர்டுக்கும் மீனிங் குட்டு தானா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். எஸ், இதுல என்ன அப்படின்னா ஹிந்தில அட்ஜெக்டிவ் வேர்ட்ஸ் ஆ சவுண்ட்ல முடியிற மாதிரி இருக்குதா? அச்சா, ஆ சவுண்ட்ல முடியிற இந்த மாதிரி அட்ஜெக்டிவ் வேர்ட்ஸை இ சவுண்ட்லயும் ஏ சவுண்ட்லயும் மாத்தி சொல்ல முடியும். அச்சா அப்படிங்கிறத அச்சி அப்படின்னு சொல்லலாம், அச்சே அப்படின்னு சொல்லலாம். மூணுக்குமே என்ன மீனிங் தான்? அச்சா, அச்சி, அச்சே மூணுக்குமே குட்டுங்கிற மீனிங் தான். ஆனா எந்த இடத்துல எதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ரூல் இருக்குது. என்ன அப்படின்னா நம்ம என்ன நவுன் யூஸ் பண்ண போறோமோ அந்த நவுன், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபர்ஸ்ட் வேர்ட்ல அச்சா லடுக்கா, நவுன் என்னது? லடுக்கா அப்படிங்கிற வேர்ட் தான். ஸோ அதோட மீனிங் என்ன? பாய். ஸோ இதோட மீனிங்ல இருந்தே தெரியுது இது ஒரு சிங்குலர் பாயை சொல்லக்கூடிய வேர்ட் அப்படின்னு சொல்லிதான். ஸோ ஒரு சிங்குலர் பாயை சொல்லக்கூடிய நவுனா இருந்ததுன்னா அதுக்கு முன்னாடி அச்சா அப்படின்னு எழுதணும். ஸோ இங்க ஃபோர்த் சென்டென்ஸ் பாருங்க, லடுக்கி. லடுக்கினா கேர்ள்னு அர்த்தம். ஸோ அதனால அதுக்கு முன்னாடி குட் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லியிருக்கோம்? அச்சின்னு சொல்லியிருக்கோம். ஒரு கேர்ள், சிங்குலரோ ப்ளூரலோ, ஒரு கேர்ளா இருந்தா ஒரு கேர்ளை டிஸ்கிரைப் பண்ணி சொல்லணும் அப்படின்னா அதுக்கு அச்சி அப்படின்னு சொல்லணும். குட் அப்படின்னு சொல்றதுக்கு அச்சி. ஒரு கேர்ளையோ இல்ல ப்ளூரல் கேர்ள்ஸ், மோர் தென் ஒன் கேர்ளா இருந்தாலும் சரிதான். இல்ல ரெஸ்பெக்டடா சொல்லுவோம்னே, அம்மா அந்த மாதிரி, மதர் அப்படிங்கிறதுக்கு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ரெஸ்பெக்ட்ஃபுல்லான சப்ஜெக்டா நவுனா இருந்தாலும் சரி, நம்ம என்ன சொல்லணும்? அச்சி தான் சொல்லணும். அது கேர்ள் வேர்டா இருந்துட்டாலே அச்சி தான். தென் இன்னொன்னு என்ன சொன்னோம்? அச்சே, ஏ சவுண்ட் சொல்லணும். அச்சே, அச்சேனா பாய்ஸ்ல ப்ளூரல், இல்லைன்னா ரெஸ்பெக்ட்ஃபுல் பாய்ஸ் அந்த மாதிரி. அப்பா அப்படின்னு சொல்லுவோம், டீச்சர், சார் அந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ ரெஸ்பெக்ட்ஃபுல் பர்சனா இருந்தாங்கனாலும் அவங்களுக்கு முன்னாடி அச்சே அப்படின்னு சொல்லணும். பாய்ஸ் அப்படின்னு சொல்றோம், ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த மாதிரி பாய்ஸை மோர் தென் ஒன்னா இருக்கிறப்ப, ப்ளூரலா இருக்கும்போதும் அச்சேன்னு சொல்லணும். நெக்ஸ்ட் இந்த ஃபிஃப்த் சென்டென்ஸ் பாருங்க, காலி பில்லி. ஸோ பில்லி அப்படிங்கிற வேர்டுக்கு என்ன மீனிங்னா ஒரு பெண் பூனைன்னு அர்த்தம். ஸோ கருப்பான பெண் பூனைன்னு சொல்லும்போது அதை காலின்னு சொல்றோம். ஸோ காலினாலும் பிளாக் தான், காலா அப்படின்னாலும் பிளாக் தான், காலே அப்படின்னாலும் பிளாக் தான்.
ஸோ இது வந்து பில்லி வந்து ஒரு பெண் பூனையை குறிக்கக்கூடிய சொல், ஃபீமேல் கேட். அதனால தான் அதுக்கு முன்னாடி காலின்னு சொல்லியிருக்கிறோம். நெக்ஸ்ட் மோட்டே ஆத்மி. ஆத்மினா மனிதன் அப்படிங்கிற மீனிங்கும் உண்டு, மனிதர்கள் அப்படிங்கிற மீனிங்கும் உண்டு. ப்ளூரல் ஃபார்ம்லையும் எடுத்துக்கலாம், சிங்குலர் ஃபார்ம்லையும் எடுத்துக்கலாம். ஸோ மோட்டே ஆத்மி அப்படின்னா என்ன அர்த்தம்னா நல்ல குண்டான மனிதர்கள் அப்படின்னு அர்த்தம். மோட்டே அப்படின்னு சொல்லியிருக்கிறப்ப இந்த ஆத்மிக்கு மீனிங் என்னவா தான் இருக்கணும், மனிதர்கள். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா மோட்டா அப்படின்னு இதை சொல்லலாம், மோட்டி அப்படின்னு சொல்லலாம், மோட்டே அப்படின்னு சொல்லலாம். மோட்டா, மோட்டி, மோட்டே எல்லாத்துக்கும் என்ன மீனிங் தான், ஃபேட்டான, குண்டான அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ மோட்டே ஆத்மி அப்படின்னா என்ன அர்த்தம், ஃபேட் மென், பருத்த மனிதர்கள் அப்படின்னு அர்த்தம். மீட்டே ஃபல். ஸோ மீட்டே, மீட்டா, மீட்டி, மீட்டே அப்படின்னு 3 வேர்டுக்குமே ஸ்வீட் அப்படிங்கிற மீனிங் தான் உண்டு. ஸோ அப்போ ஃபல் அப்படிங்கிறதுக்கு இந்த இடத்துல ஃபல் அப்படிங்கிற வேர்டுக்கு ஃப்ரூட்டுன்னு மீனிங் இருக்கணுமா, ஃப்ரூட்ஸ்னு மீனிங் இருக்கணுமா, ஃப்ரூட்ஸ்னு இருக்கணும். ஏன்னா இங்க மீட்டேன்னு சொல்லியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வர வேர்டு ப்ளூரல் வேர்டாக தான் இருக்கணும். ஸோ மீட்டே ஃபல் அப்படின்னா என்ன அர்த்தம், ஸ்வீட் ஃப்ரூட்ஸ். இது இனிப்பான பழம் அப்படின்னு சொல்லணும். சிங்குலர்ல ஸ்வீட் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லணும்னா எப்படி சொல்லணும், மீட்டா ஃபல் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க கரம் தூத். கரம்னா சூடான, தூதுனா மில்க், சூடான பால், ஹாட் மில்க். ஸோ இந்த சென்டென்சஸ்ல அச்சா, படா, டண்டா, அச்சி, காலி, மோட்டே, மீட்டே, கரம் இதெல்லாம் தான் அட்ஜெக்டிவ் வேர்ட்ஸ். ஸோ இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க, அட்ஜெக்டிவ்ஸ்ல அது ஆ சவுண்ட்ல எண்ட் ஆனதுன்னா அத அச்சி, அச்சே, ஆ, அதாவது இ சவுண்ட் ஏ சவுண்ட்லயும் சொல்ல முடியும். அச்சாவை அச்சி, அச்சேன்னு சொல்லுவோம். படானா படி, படே அப்படின்னு சொல்லலாம். டண்டாங்கிறத டண்டி, டண்டேன்னு சொல்லலாம். மோட்டா, மோட்டி, மோட்டேன்னு சொல்லலாம். மீட்டாவை மீட்டி, மீட்டேன்னு சொல்லலாம். எல்லாத்துக்கும் சேம் மீனிங் தான். இது எல்லாத்துக்கும் குட்டுங்கிற மீனிங், இது எல்லாத்துக்கும் பிக் இல்லைன்னா கிரேட்டுங்கிற மீனிங். டண்டானா கோல்டு, டண்டா, டண்டி, டண்டே எல்லாத்துக்குமே கோல்டுங்கிற மீனிங். இதுக்கு ஃபேட் இல்லைன்னா இதுக்கு ஸ்வீட்டுங்கிற மீனிங். இந்த லெசன்ல எக்ஸசைஸ் 2 எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ், fill in the blanks with suitable adjectives from those given in brackets. ஸோ fill in the blanks மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஒவ்வொரு சென்டென்சஸ்லையும் 3 adjective வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன்ஸாக. இந்த 3 adjective வேர்ட்ஸில் இது ஒன்று தான் இங்கே ஆன்சர் வரப்போகுது. ஸோ சென்டென்ஸோடைய மீனிங்கும் உங்களுக்கு தெரியணும், இந்த அட்ஜெக்டிவ் வேர்ட்ஸோடைய மீனிங்கும் தெரியணும். தெரிஞ்சாதான் நீங்கள் கரெக்டான ஆன்சரை ஃபில் பண்ண முடியும். ஸோ இந்த அட்ஜெக்டிவ் வேர்ட்ஸ் எல்லாத்துக்கும் மீனிங் நான் இங்கே கொடுத்துருக்குறேன், அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இந்த லெசனில் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது அட்ஜெக்டிவ் வேர்ட்ஸ் ஆ சவுண்டு, இ சவுண்டு, ஏ சவுண்டில் மாற்றி எழுத முடியும். ஆ சவுண்டில் இருக்கிறத இ சவுண்டு, ஏ சவுண்டில் மாற்றி எழுத முடியும். ஸோ அதை எப்பப்போ யூஸ் பண்ணணும், எங்கெங்க அந்த ஆ சவுண்டு யூஸ் பண்ணணும், எப்போல்லாம் இ சவுண்டு, எப்போ ஏ சவுண்டு யூஸ் பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால தெரிஞ்சுக்கோங்க. இந்த வேர்ட்ஸ் இருக்குது இல்லையா, அட்ஜெக்டிவ் வேர்ட்ஸுக்குரிய மீனிங்ஸ் இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா, இதையும் ரெஃபர் பண்ணிவிட்டு நீங்களாவே ஃபில் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஆன்சர் கரெக்டாங்கிறத நான் சொல்கிறத வச்சு செக் பண்ணிக்கலாம். சப்போஸ் அந்த சென்டென்ஸோடைய மீனிங் தெரியலைனாலும் நீங்கள் வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், बाजार से डैश दूध लावो. बाजार से डैश दूध लावो அப்படின்னா என்ன அர்த்தம், பஜாரில் இருந்து, மார்க்கெட்டில் இருந்து, சேனா ஃப்ரம்னு அர்த்தம், மார்க்கெட்ல இருந்து. டேஷ் தூத் லாவோ, டேஷ் தூத்னா பால், பால் கொண்டு வா, பஜார்ல இருந்து டேஷ் பால் கொண்டு வா. ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, கட்டா, அச்சா, கரம். கட்டானா சோர் டேஸ்ட், அச்சானா குட்டு, கரம்னா ஹாட், சூடானன்னு அர்த்தம். ஸோ இங்கே தூதுங்கிறது என்ன வேர்டு, நமக்கு ஒரு மேல் வேர்டு, அவங்களே கொடுத்துருக்காங்க. தூதுங்கிறது ஒரு மேல் வேர்டு. ஸோ அதுக்கு முன்னாடி ஆ சவுண்டு தான் வரணும். ஓகேங்களா, சரி. பட் மீனிங் வைஸ் பாருங்க, சோர் டேஸ்ட்ல நம்ம ஒரு பால் வாங்கிட்டு வர சொல்ல மாட்டோம், நல்ல பாலாக வாங்கிட்டு வா அப்படிலாம் சொல்ல மாட்டோம். சூடா பாலோ, டீயோ, காஃபியோ வாங்கிட்டு வா அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா. ஸோ மீனிங் வைஸ் பார்க்கும்போது இங்கே கரம், சூடான அப்படிங்கிறது தான் இங்கே கரெக்டாக வரும். ஸோ பாசார் சே கரம் தூத் லாவோ, அதுதான் இங்கே கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்,
यह डैश लड़की मेरी बहन है. இந்த டேஷ் கேர்ள், இந்த டேஷ் பொண்ணு என்னுடைய சிஸ்டர். மேரி பஹன் அப்படின்னா என்னுடைய சிஸ்டர் அப்படின்னு அர்த்தம். இந்த டேஷ் பொண்ணு என்னுடைய சிஸ்டர். ஆப்ஷன்ஸ் காலா, மோட்டா, சோட்டின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க அட்ஜெக்டிவ் வேர்டுக்கு நெக்ஸ்ட் வர வேர்டு லடுக்கி. அதோட மீனிங்ல இருந்தே நமக்கு தெரியுது அது ஒரு கேர்ள் வேர்டு. ஸோ கேர்ள் வேர்டுக்கு முன்னாடி ஆ சவுண்டும் வரக்கூடாது, ஏ சவுண்டும் வரக்கூடாது, அது தெரியும். ஸோ காலா, காலானா பிளாக்னு அர்த்தம். மோட்டானா நல்ல ஃபேட்டான, குண்டான அப்படின்னு அர்த்தம். சோட்டினா சின்ன அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ரெண்டும் ஆ சவுண்ட்ல முடிஞ்சிருக்குது, இது மட்டும்தான் ஈ சவுண்ட்ல முடிஞ்சிருக்குது. ஸோ இங்க லடுக்கி கேர்ள் வேர்டுனால ஈ சவுண்ட் முடிச்சதுதான் வரணும். ஸோ அப்ப சோட்டி தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். एक छोटी लड़की मेरी बहन है. இந்த சின்ன பொண்ணு என்னுடைய சிஸ்டர். நெக்ஸ்ட் பாருங்க. वह डैश स्याही स्याही से लिखता है. ஸ்யாஹினா என்ன அர்த்தம்? இங்க்னு அர்த்தம். அது ஒரு ஃபீமேல் வேர்டு. அவன் டேஷ் இங்க்னால எழுதுறான். என்ன இங்க்னால எழுதுறான் அவன்? காலா, லால், பீலா, 3 ஆப்ஷன் இருக்குது. காலா பிளாக். ஸோ ஸ்யாஹிங்கிறது ஒரு ஃபீமேல் வேர்டுன்னு சொல்லியிருக்கோம், கேர்ள் வேர்டு. ஸோ அதுக்கு முன்னாடி ஆ சவுண்டு வரக்கூடாது. காலா பீலா ரெண்டும் வராது. என்னதான் வரணும்? லால் தான் வரணும். காலா பிளாக், லால் ரெட்டு, பீலானா எல்லோ கலர். ஸோ ஆன்சர் என்னது? லால். वह लाल स्याही से लिखता है. यहाँ आम के 4 पेड़ हैं. यहाँ இங்க ஆம் கே 4 4 மாமரங்கள் இருக்கின்றனன்னு சொல்ல வர்றாங்க. ஆம்னா மேங்கோ, ஆம் கே மாவினுடைய 4 மரங்கள். பேடு அப்படிங்கிறது ஒரு சிங்குலர் ஃபார்மேட்லயும் இதோட மீனிங் எடுத்துக்கலாம், ப்ளூரல் ஃபார்மேட்லயும் எடுத்துக்கலாம். ஆக்சுவலா பேடுங்கிற வேர்டுக்கு என்ன மீனிங்? ட்ரீ ஆர் ட்ரீஸ், ரெண்டு மீனிங்குமே எடுத்துக்கலாம். ப்ளூரல்லையும் இது சேஞ்ச் ஆகாது. ட்ரீஸ்னும் இதோட மீனிங்கை எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்க, மரங்கள் அப்படிங்கிற மீனிங்ல இருக்குது. ஸோ இந்த பேடுங்கிறது ஒரு மேல் வேர்டு, ஒரு பாய் வேர்டு தான், மேல் வேர்டு. ஸோ அதுக்கு முன்னாடி இதை ப்ளூரல் ஃபார்மேட்ல எடுத்திருக்கோம். 4 பேடு அப்படின்னு சொல்லும்போது 4 மரங்கள் அப்படிங்கிற மீனிங் தான். ப்ளூரல் அண்ட் பாய் வேர்டு அப்படின்னா ஏ சவுண்ட்ல முடிஞ்ச ஒரு வேர்டு தான் இங்க வரணும். ஆனா ஆ சவுண்ட்ல முடிகிற அட்ஜெக்டிவ் வேர்டு தான் இ சவுண்ட் ஏ சவுண்டா மாத்துவோம். ஸோ அதையும் நம்ம பார்த்துக்கணும். ஸோ ஆ சவுண்ட்ல முடிய, இப்போ கோல் அப்படிங்கிறதுலாம் ஆ சவுண்ட்ல முடியல. ஸோ அதை வந்து நம்ம இ சவுண்ட்ல ஏ சவுண்ட்ல சேஞ்ச் பண்ண மாட்டோம். ஸோ மீனிங் வைஸும் நம்ம பார்த்துக்கணும். ஸோ இங்கே பார்த்தோம்னா படே, சவுடா, கோல். படேனா பெரிய, சவுடானா ப்ராடான அகலமானன்னு அர்த்தம், கோல்னா நல்ல உருண்டையான ரவுண்ட் ஷேப் அப்படின்னு அர்த்தம். ஸோ மரம் ரவுண்ட் ஷேப்ல இருக்க சான்ஸ் இல்லை. ஸோ கோல் ஆப்ஷன் வராது. சவுடா வந்து ஆ சவுண்ட்ல வருது. ஸோ அதுவும் தப்பான ஆன்சரா போயிடும். ஸோ படே அப்படிங்கிறது தான் இங்க வரணும். பேடுங்கிறது ப்ளூரல் ஃபார்மேட்ல மரங்கள்னு எடுத்துக்கிறதுனால இங்க படே பேடுகே அப்படின்னு தான் எழுத முடியும். ஸோ யஹா ஆம்கே 4 படே பேடுகே. இங்க 4 பெரிய மாமரங்கள் இருக்கின்றன. மே ரோஸ் 3 டேஷ் கேலே காத்தா ஹூ. நான் டெய்லி 3 டேஷ், கேலேனா என்ன அர்த்தம்? வாழைப்பழம் அப்படின்னா கேலா. கேலேனா என்ன அர்த்தம்? வாழைப்பழங்கள், பனானாஸ் அப்படின்னு அர்த்தம், ப்ளூரல் ஃபார்மேட். ஸோ 3 வாழைப்பழங்கள் காத்தாகும் சாப்பிடுகிறேன். என்ன மாதிரியான வாழைப்பழம்? சஸ்தா, பீலா, ஹரே. சஸ்தானா சீப்பான, மலிவான விலையில் உள்ள வாழைப்பழம் அப்படின்னு அர்த்தம். பீலானா என்ன அர்த்தம்? எல்லோ கலர். ஹரேனா கிரீன் கலர். ஸோ இங்க கேலே அப்படிங்கிறது பனானாஸ், இது ஒரு மேல் வேர்ட். ஃப்ரூட்ஸ் நேம்ஸ் எல்லாமே மேல் வேர்ட் தான். ஸோ அதுக்கு முன்னாடி என்னதான் வரணும் நமக்கு? ஹரே, ஏ சவுண்ட்ல முடியுது, ஹரே தான் வரணும். ஆ சவுண்ட்ல முடிஞ்ச வேர்ட்ஸ் வராது. மே ரோஜ் 3 ஹரே கேலே காத்தா ஹூ. அதுதான் கரெக்டான ஆன்சர். தாதா கே பால் டேஷ் ஹே. தாத்தாவினுடைய முடிகள் டேஷாக இருக்கின்றன. தாத்தாவின் முடி எப்பவும் வெள்ளையா தான் இருக்கும். ஸோ உங்க ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? காலா, கருப்பு, பிளாக். நீலானா ப்ளூ கலர்னு அர்த்தம். சஃபேதுனா ஒயிட் கலர். ஸோ தாத்தாவோட முடி எப்படி இருக்கும்? சஃபேது, ஒயிட் கலரா இருக்கும். அதுதான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், சேது கா குர்தா டேஷ் ஹே. சேதுவினுடைய ஷர்ட் டேஷா இருக்குது. கோல், கோல்னா ரவுண்டு. கந்தா, டர்ட்டி, அழுக்கா இருக்குதுன்னு அர்த்தம். கரம், சூடா இருக்குது. ஸோ
உருண்டையா இருக்குது இல்லைன்னா சூடா இருக்குதுன்னா சொல்ல மாட்டோம். ஒரு சட்டையை பார்த்து எப்படி சொல்லுவோம், அழுக்கா இருக்குன்னு தான் சொல்லுவோம். ஆன்சர் கந்தா. சேத்து கா குர்தா கந்தா ஹே, அதுதான் கரெக்ட் ஆன்சர். கலி டேஷ் ஹே. கலி அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஸ்ட்ரீட். ஸோ கலி அப்படின்னா இந்த ஸ்ட்ரீட். ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரீட் எப்படி இருக்குதுன்னு சொல்ல போறோம். ஸோ இந்த கலிங்கிற வேர்டு என்ன வேர்டுன்னு பார்க்கணும். கேர்ள் வேர்டா பாய் வேர்டா? சவுண்ட்ல முடிகிற வேர்ட்ஸ் எல்லாமே மேக்சிமம் கேர்ள் வேர்ட்ஸா தான் இருக்கும். 100% சொல்ல முடியாது. ஆனா சவுண்ட்ல முடிகிற வேர்ட்ஸ் எல்லாமே கேர்ள் வேர்ட்ஸா இருக்கும். எக்ஸப்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பானி. பானிங்கிற வேர்டு சவுண்ட்ல தான் முடியுது. ஆனா பானிங்கிற வேர்டு ஹிந்தியில ஒரு மேல் வேர்டா தான் எடுத்துப்பாங்க. அது ஒரு பாய் வேர்டா தான் எடுத்துக்க, பாய் வேர்டு தான் அது. சரியா? ஸோ எல்லா சவுண்ட்ல முடிகிற வேர்ட்ஸும் கேர்ள் வேர்ட்ஸ் தான் சொல்ல முடியாது. ஆனா மேக்சிமம் சவுண்ட்ல முடிகிற வேர்ட்ஸ் எல்லாமே கேர்ள் வேர்ட்ஸா தான் இருக்கும். பாருங்க, கலி இந்த ஸ்ட்ரீட் எப்படி இருக்குது, லம்பி. லம்பினா ரொம்ப லாங்கா இருக்கிறது. சவுடானா ப்ராடா இருக்குது, அகலமா இருக்கிறது. அவுந்தானா என்ன அர்த்தம், தலைகீழா இருக்கிறது. ஸோ இதுல சவுண்ட்ல முடிகிற ஒரு வேர்ட் தான் வரணும். ஸோ லம்பி அப்படிங்கிறது தான் கரெக்ட். கலி லம்பி ஹே, இந்த ஸ்ட்ரீட் ரொம்ப லாங்கா இருக்குது. கங்கா கா பானி டேஷ் ஹே. கங்காவினுடைய நீர் டேஷாக இருக்கிறது. நான் இப்பதான் சொன்னேன், பானிங்கிற வேர்டு ஒரு மேல் வேர்டு தான். சரிங்களா? சவுண்ட்ல தான் முடிஞ்சிருக்கு. ஆனா பானிங்கிற வேர்டு மேல் வேர்டு தான். ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்க, காரா, சாஃப், மீட்டா. கங்கை தண்ணி உப்பா இருக்காது, கிளீனா இருக்காது. கங்கை போய் பார்த்தவங்களுக்கு தான் அது தெரியும். கங்கை தண்ணி கிளீனா இருக்காது. நிறைய விஷயங்களை அங்க வந்து உள்ள தண்ணியில வீசியிருப்பாங்க. ஸோ அது கிளீனா இருக்காது. மீட்டா ஸ்வீட், ஸ்வீட்டா இருக்கும். கங்கா கா பானி மீட்டா ஹே, அதுதான் கரெக்டான ஆன்சர். கத்தர் பகுத் டேஷ் ஹே. கத்தர், கத்தர்னா காட்டன் துணி. கதர் ஆடைகள், கதர் துணி எப்படி இருக்கும், பகுத் ரொம்ப, டேஷா இருக்கும், பத்தலா. பத்தலானா என்ன அர்த்தம்னா தின், ரொம்ப மெல்லிசா லேசா இருக்கும். சஸ்தா அப்படின்னா சீப், விலை மலிவானது. மகங்கா அப்படின்னா ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது பத்தலாவா, அதாவது தின்னா இருக்குமா, சீப்பா இருக்கிறதா, ரொம்ப காஸ்ட்லியா இருக்கிறதா அப்படின்னு கேட்டோம்னா அது ரொம்ப சீப்பான ரேட்ல தான் இருக்கும். சஸ்தா, அதுதான் கரெக்ட் ஆன்சர். கத்தர் பகுத் சஸ்தா ஹே, அதுதான் கரெக்ட் ஆன்சர். இந்த பி எக்ஸசைஸ் பாருங்க, ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவங்க ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதுக்கு நம்ம ஆன்சரை ஒரு சென்டென்ஸா சொல்லணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், துமாரா கர் சோட்டா ஹே யா படா. உன்னுடைய வீடு, துமாரானா உன்னுடைய, உன்னுடைய வீடு சோட்டா ஹே சின்னதா இருக்குதா, யா படா அல்லது பெரியதாக. இந்த யா அப்படின்னா என்ன அர்த்தம், அல்லது, ஆர். தமிழ் இங்கிலீஷ்ல சொல்லனா ஓ ஆர், ஆர் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஆர். இது வந்து சின்னதா இருக்குதா அல்லது பெரியதா இருக்குதா உன்னோட வீடு. ஆன்சர் என்ன சொல்லுவோம், என்னோட வீடு பெருசா இருக்குது, என்னோட வீடு சின்னதா இருக்குது, ஏதாவது ஒரு ஆன்சர் சொல்லணும். ஸோ மேரா கர் சோட்டா ஹே, அப்படி இல்லைன்னா மேரா கர் படா ஹே அப்படின்னு சொல்லலாம். ஏதாவது ஒரு ஆப்ஷன் தான் நம்ம சொல்ல முடியும். இந்த அட்ஜெக்டிவ்ல ஏதோ ஒண்ணு மட்டும் எடுத்துப்போம். நெக்ஸ்ட், தும் அச்சே ஹோ யா புரே. நீ நல்லவனா இல்ல கெட்டவனா அப்படியே எடுத்துக்கலாம். இல்ல நீ நல்லா இருக்கிறியா இல்ல நல்லா இல்லையா அந்த மாதிரி எடுத்துக்கலாம். சரி, இப்ப நீ நல்லவனா இல்ல கெட்டவனா அப்படிங்கிற மாதிரி நாயகன் டயலாக் மாதிரி வருது பாருங்க. தும் அச்சே ஹோ, நீ நல்லவனா இருக்கிறியா அல்லது கெட்டவனா இருக்கிறியா. மே அச்சா ஹூ, நான் நல்லவனா இருக்கிறேன், நான் ரொம்ப நல்லவன். எல்லாருமே நான் நல்லவன் தான் சொல்லிப்போம், நான் ரொம்ப கெட்டவன் அதையும் சொல்ல மாட்டோம். நான் ரொம்ப நல்லவனா இருக்கிறேன், அந்த மீனிங் எடுத்துக்கலாம். சூரஜ் கரம் ஹே யா டண்டா. சூரியன் சூடா இருக்குதா இல்லைன்னா குளிர்ச்சியா இருக்குதா. சூரஜ் கரம் ஹே, சூரியன் சூடாக இருக்கிறது. சூரஜ்னா சூரியன், கரம்னா சூடு, சூடா இருக்குது. கதர் மோட்டா ஹே யா பத்தலா. கதர் காட்டன் கிளாத் எல்லாம் ரொம்ப திக்கா இருக்குமா, ரொம்ப ஃபேட்டா திக்கா இருக்குமா, இல்லைன்னா தின்னா இருக்குமா, லேசா மெல்லிசா இருக்குமா, இல்லைன்னா பருமனா இருக்குமா. அதெல்லாம் தின்னா தான் இருக்கும். ஸோ கதர் பத்லா ஹே தான் ஆன்சர். காட்டன் கிளாஸ் கதர் துணிகள் எல்லாமே எப்படி இருக்கும், உங்களுக்கு தின்னா தான் இருக்கும். ஹிந்தி சீக்னா ஆசான் ஹே யா முஷ்கில். ஹிந்தி சீக்னா அப்படின்னா என்ன அர்த்தம், கற்றுக்கொள்வது. சீக் அப்படிங்கிறதுலாம் இங்க ரூட் வேர்ப், அதுக்கு மீனிங் என்னன்னா கற்றுக்கொள்வது. ஸோ ஹிந்தி கற்றுக்கொள்வது. ஆசான்னா என்ன அர்த்தம், எளிமையானது. எளிமையானதா அல்லது
முஷ்கில் கடினமானதா? அது ரொம்ப ஈஸியான சப்ஜெக்டா இல்ல கஷ்டமான சப்ஜெக்டா? ஈஸி ஹிந்தி லேர்ன் பண்றது ஈஸியா கஷ்டமா? ஹிந்தி சீக்னா ஆசான் ஹே. ஹிந்தி கற்றுக்கொள்வது ஆசான் அப்படின்னா என்ன அர்த்தம்? சிம்பிள் ஈஸியானது அப்படின்னு சொல்றோம். தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு ஹிந்தி கத்துக்கிறது ரொம்ப ஈஸி தான். பஹாட் ஊஞ்சே ஹே யா சோட்டே? பஹாடுனா மலை. மலைகள் ரெண்டு மீனிங்கும் எடுத்துக்கலாம், ப்ளூரல்லையும் எடுத்துக்கலாம். ஸோ இங்க ஊஞ்சே சோட்டே அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏ சவுண்ட்ல முடிச்சிருக்காங்க. ஸோ அப்ப இங்க பஹாடுக்கு மீனிங் என்ன எடுத்துக்கணும்? நம்ம ப்ளூரல் ஃபார்மேட்ல தான் எடுத்துக்கணும். மலைகள் உயரமாக இருக்கின்றனவா அல்லது சிறியதாக இருக்கின்றதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்னது? மலை எப்பவும் சின்னதா இருக்காது, பெருசாதான் இருக்கும், உயரமா தான் இருக்கும். ஸோ பஹாடு ஊஞ்சே ஹே, அதுதான் கரெக்ட் ஆன்சர். துமாரா கப்டா சாஃப் ஹே யா கந்தா? உன்னுடைய கிளாத்து, உன்னுடைய துணி கிளீனா இருக்குதா? சாஃப்னா கிளீன், கிளீனா இருக்குதா இல்லைன்னா அழுக்கா இருக்குதா? மேரா கப்டா சாஃப் ஹே, என்னுடைய துணி கிளீனா இருக்குது, சுத்தமாக இருக்கிறது. சோனா சஸ்தா ஹே யா மஹங்கா? சோனானா என்ன அர்த்தம்? கோல்டு. ஆக்சுவலா சோ அப்படின்னு ஒரு ரூட் வேர்ப் படிச்சிருப்போம். சோங்கிற வேர்டுக்கு மீனிங் என்னது? அது ஒரு வேர்ப், ஸ்லீப் அப்படின்னு அர்த்தம், தூங்குறதுன்னு அர்த்தம். சரிங்களா? சோ இது ஆனா சோனா அப்படிங்கிறது ஒரு தனி வேர்டு. சோனாங்கிற வேர்டுக்கு மீனிங் என்னன்னா தூங்குதல் அப்படின்னு அர்த்தம் கிடையாது, கோல்டு அப்படிங்கிற அர்த்தமும் இருக்குது. இந்த வேர்டுக்கு ரெண்டு மீனிங் உண்டு. தூங்குதல் அப்படிங்கிற அர்த்தமும் உண்டு. இன்னொன்னு என்னது? கோல்டு. கோல்டை ஹிந்தில எப்படி சொல்லுவோம்? சோனான்னு சொல்லுவோம். தங்கத்தை ஹிந்தில சோனான்னு சொல்லணும். சோ தங்கம் வந்து ரொம்ப மலிவானதா இல்லைன்னா ரொம்ப விலை உயர்ந்ததான்னு கேட்டிருக்காங்க. சோனா மஹங்கா ஹே, எல்லாத்துக்குமே தெரியும் தங்கம் ரொம்ப விலை உயர்ந்ததுதான். மஹங்கா ஹே. துமாரே பால் காலே ஹே யா சஃபேத்? உன்னுடைய முடிகள் கருப்பாக இருக்கின்றனவா அல்லது வெள்ளையாக இருக்கின்றனவா? மேரே பால் காலே ஹே, என்னுடைய முடிகள் கருப்பாக இருக்கின்றன. 10th பாருங்க. ஆஸ்மான் நீலா ஹே யா ஹரா? ஆஸ்மான்னா என்ன அர்த்தம்? ஸ்கை. ஸ்கை வந்து ப்ளூ கலர்ல இருக்குதா இல்லைன்னா கிரீன் கலர்ல இருக்குதான்னு கேட்டிருக்காங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆஸ்மான் நீலா ஹே, ஸ்கை எப்பவுமே ப்ளூ கலர்ல தான் இருக்கும். ஸோ ஆஸ்மான் நீலா ஹே, ஸ்கை அதாவது ஆகாயம் நீல நிறமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ இதுல சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு கான்செப்ட் படிக்கிறோம், கிராமர்ல ஒரு கான்செப்ட் படிக்கிறோம்னா அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு நிறைய எக்ஸசைஸ் பண்ணி பார்த்தாதான் அந்த கிராமர் வந்து நமக்கு மெமரியில இருக்கும் நமக்கு. ஸோ அதனால இந்த எக்ஸசைஸ் எல்லாம் நீங்களாவே நல்லா பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தென் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போதான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்க ஈஸியா வீடியோவை பார்த்துக்கலாம். பாய்.